அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது பின் அப்துல்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ் அம்மா பாத். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளும் கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தும் நல்லாசியும் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் உறுத்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால், அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நாம் சங்கையான ரமலான் மாதத்தின் 22வது நோன்பை நோட்டு நிலையிலே லுஹர் தொழுகைக்கு பின்னால் இந்த இடத்திலே ஒன்று கூடியிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலையங்கத்தின் கீழால் மார்க்க உபன்யாசங்கள் நடைபெற்று வரக்கூடிய இதே வேளையிலே இன்று எனக்கும் ஒரு தலையங்கத்தின் கீழால் மரண சிந்தனை என்ற தலையங்கத்தின் கீழால் பேசுமாறு எனக்கு தலையங்கமிடப்பட்டிருக்கின்றது. அதை பற்றி ஓரிரு வார்த்தைகள் கூறி போகலாம் என்று வந்திருக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இவ்வுலகிலே பல கோடிக்கணக்கான ஜீவராசிகளை படைத்து அதிலே மிக சிறந்த ஒரு படைப்பாக, மேன்மைக்குரிய ஒரு படைப்பாக, கண்ணியத்துக்குரிய ஒரு படைப்பாக அல்லாஹ் மனிதனை படைத்து வைத்திருக்கிறான். என்று அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே மனித படைப்பினங்களை, இந்த உலகத்திலே அல்லாஹு தாலா மனிதனை படைத்தானோ அன்றே அவனுக்குரிய மரணத்தையும் மௌத்தையும் படைத்து விட்டான். எனவே உலகத்திலே பிறந்த எல்லா ஜீவராசிகளும் மௌத்தென்று செல்லக்கூடிய மரணத்தை அனுபவித்தே ஆகுவார்கள், மரணத்தை சுவைத்தே தீருவார்கள் என்பதை அல்லாஹு தாலா அருள்மறையாம் திருமறையிலே கூறக்கூடிய நேரத்திலே குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் எல்லா ஜீவராசிகளும் மௌத்தை, அந்த மரணத்தை சந்தித்தே தீருவார்கள், அந்த மரணத்தை மௌத்தென்று செல்லக்கூடிய அந்த மரணத்தை சுவைத்தே தீருவார்கள் என்பதை அல்லாஹு தாலா அவனது அருள்மறையாம் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். இன்னும் ஒரு இடத்திலே கூறக்கூடிய நேரத்திலே ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கு சென்றாலும், எந்த திக்குக்குத்தான் போய் ஒளிந்து கொண்டாலும், வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஷையதா என்று அல்லாஹ் திருமறையிலே தொடர்ந்து கூறுகிறான். நீங்கள் எந்த திசைக்கு சென்றாலும், எங்கு சென்றாலும் மௌத்தை நீங்கள் சுவைத்தே தீருவீர்கள், மௌத்து உங்களை வந்தே தீரும் என்று அல்லாஹ் குறிப்பிட்டு விட்டு கூறுகிறான். வலவ் குந்தும் ஃபீ புரூஜி முஷையதா, கட்டப்பட்ட கோபுரங்கள், மாலா மாளிகைகள் ஒளிந்து கொண்டாலும் அந்த மௌத்தை நீங்கள் அனுபவித்தே தீருவீர்கள் என்பதை அல்லாஹு தாலா அவனது அருள்மறையாம் திருமறையிலே குறிப்பிடுவதை எங்களால் அவதானிக்க முடிகின்றது. இப்படி நாம் உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே நிச்சயமாக என்று ஒரு நாள் மரணத்தை அனுபவித்தே தீர வேண்டிய ஒரு நிலையிலே நாம் இருக்கின்றோம். எனவே நாம் மரண சிந்தனை உள்ளவர்களாக, மௌத்தை பற்றி நாம் ஞாபகம் செய்த நிலையிலே இந்த உலகத்திலே நாங்கள் வாழக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அக்ஸிரு ذிக்ர ஹாதிமில் லذாத்தில் மௌத், இன்பங்களை எல்லாம், உங்களுடைய சந்தோஷமான நிகழ்ச்சிகளை எல்லாம், மகிழ்ச்சிகரமான விடயங்களை எல்லாம் கீறி கிழித்து விடக்கூடிய, துண்டு துண்டாக்கக்கூடிய மௌத்தை நீங்கள் அதிகமாக நீங்கள் ஞாபகம் செய்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். எங்களுக்கு வரக்கூடிய பல இன்பங்கள் இருக்கும், சந்தோஷமான நிகழ்ச்சிகள் இருக்கும், ஆனால் அந்த மௌத்தை நாங்கள் ஞாபகம் செய்து வாழ்வது எங்களுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த மரண சிந்தனையோடு நாம் வாழக்கூடிய நேரத்திலே உலகத்திலே நல்ல முறையிலே எங்களுக்கு வாழ்ந்து, நிம்மதியான முறையிலே எங்களுக்கு வாழ்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு இருக்கிறது. எனவே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது உங்களுடைய இன்பங்களை எல்லாம் கீறி கிழித்து விடக்கூடிய மௌத்தை நீங்கள் அதிகம் நீங்கள் ஞாபகம் செய்து கொள்ளுங்கள் என்று தான் கூறினார்கள். ஆனால் மௌத்தை கேட்கும்படி சொல்லவில்லை. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கிறதா, உங்களுக்கு உலகத்திலே வாழ்வது கஷ்டமாக இருக்கிறதா, உங்களுக்கு நோய் வந்து விட்டது, இந்த நேரத்தில் கூட, எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் கூட மௌத்தை நீங்கள் கேட்க வேண்டாம், கேளுங்கள் என்று சொல்லவில்லை. எப்படி சொல்கிறார்கள்? மௌத்தை நீங்கள் சிந்தனை அதிகமாக ஞாபகம் செய்து வாழுங்கள் என்று தான் சொல்கிறார்கள். இன்னும் ஒரு ஹதீஸிலே கூறக்கூடிய நேரத்திலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா யதமன்னயன்ன அஹதுகுமுல் மௌத லிலுர்ரின் அஸாபஹு,
உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு சோதனைகளுக்காக நீங்கள் மௌத்தை நீங்கள் வேண்ட வேண்டாம், மௌத்தை கேட்க வேண்டாம். இந்த அநேகமான மக்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு நோய் வருகிறது, அந்த நோயின் மூலமாக அவருக்கு உயிர் வாழ்வது கஷ்டம் என்று நினைத்து, யா அல்லாஹ் என்னை மௌத்தாக்கி வைத்திடுவாயாக, என்னை மரணிக்க செய்து விடுவாயாக என்றெல்லாம் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதாவது சோதனை வந்து விட்டால், ஏதாவது பிரச்சனை வந்து விட்டால், யா அல்லாஹ் என்னை மௌத்தாக்கி விடுவாயாக என்று மௌத்தை கேட்கிறார்கள். மௌத்தை கேட்கும்படி இஸ்லாம் செல்லவில்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை கற்றுத் தருகிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? வைன் கான லா புத்த ஃபாயிலன், இந்த உலகத்திலே நீங்கள் வாழ்வது உங்களுக்கு விருப்பம் இல்லை என்றிருந்தால், உங்களுக்கு இந்த உலகத்திலே வாழ்வது கஷ்டம் என்று இருந்தால், நீங்கள் எப்படி துஆ கேட்க வேண்டும் என்பதையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள். அல்லாஹும்ம அஹ்யினி மா கானத்தில் ஹயாத்து கைரன் லீ, யா அல்லாஹ் நான் இந்த உலகத்திலே வாழ்வதுதான் சிறப்பென்றிருந்தால், இந்த உலகத்திலே வாழ்வதுதான் எனக்கு நல்லம், எனக்கு சிறப்பென்றிருந்தால், இந்த உலகத்திலே நீ என்னை வாழ வைப்பாயாக. யா அல்லாஹ் நான் இந்த உலகத்திலே வாழ்வதை விட இந்த உலகத்திலே மரணிப்பதுதான் சிறந்ததென்றிருந்தால் என்னை நீ மரணிக்க செய்து விடுவாயாக என்று துஆ கேட்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால், மௌத்தை நாங்கள் கேட்கக்கூடாது. ஆனால் மௌத்தை ஞாபகம் செய்த நிலையிலே, மௌத்துடைய சிந்தனையுள்ள நிலையிலே, மௌத்தை இணைத்த நிலையிலே, என்றோ ஒரு நாள் நாம் மரணிப்போமே என்ற ஒரு எண்ணத்தோடு ஒரு நினைப்பிலே தான் இந்த உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும் என்பதை குர்ஆனும் சொல்லுகிறது, ஹதீஸும் எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய பெரியார்களே, சகோதரர்களே, எனவே நாங்கள் மௌத்தை சிந்தனை செய்தவர்களாக நிச்சயமாக நாம் என்றோ ஒரு நாள் மரணிக்க இருக்கின்றோம். எனவே அந்த மரண சிந்தனை உள்ளவர்களாக நாங்கள் இந்த உலகத்திலே வாழ கடமைப்பட்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ஒரு பொன்மொழியை சொல்லி காட்டுகின்றார்கள். இஹ்தனிம் ஹம்ஸன் கப்ல ஹம்ஸின், 5 விடயங்கள் உங்களுக்கு வருவதற்கு முன்னால் 5 விடயங்களை நீங்கள் கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள், பற்றிக் கொள்ளுங்கள், கடைபிடித்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த 5 விடயங்களையும் கடைபிடித்து வருவார்களே ஆனால், சொல்லக்கூடிய இந்த 5 விடயங்களையும் அவர்கள் பேணி வருவார்கள் என்றால் நிச்சயமாக அந்த மனிதர் ஒரு புனிதராகத்தான் இந்த உலகத்திலே வாழ்வார் என்பதை நான் குறித்தான் நீங்கள் விலக வேண்டும் என்பது இல்லை. 5 விடயங்கள் வருவதற்கு முன்னால் 5 விடயங்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், கொள்ளையடித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு முடியுமான அளவு அதை நீங்கள் செய்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். முதலாவதாக சொல்லி காட்டுகின்றார்கள், ஷபாபக கப்ல ஹரமிக, வயோதிபம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். வயோதிப வயது இருக்கிறது. இந்த வயோதிப வயதை நீங்கள் அடைவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிப பருவம் இருக்கிறது. இந்த வாலிப வயதை நல்ல முறையிலே, அல்லாஹ் ரசூலுக்கும் விருப்பமான முறையிலே, அல்லாஹும் ரசூலும் விரும்பக்கூடிய விதத்திலே உங்களுடைய அந்த வாலிபத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள்? அதிலே பல காரணங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பார்ந்தவர்களே, உலகளாவிய ரீதியிலே நாங்கள் பாருங்கள், உலகளாவிய ரீதியோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்திலே இன்று ஒரு வாலிப வயதிலே செய்யக்கூடிய ஒரு வேலையை வயோதிபம் வந்துவிட்டால் செய்ய முடியாத ஒரு நிலை மனிதனுக்கு ஏற்பட்டு விடுகிறது. இது உலக நியதி. வாலிபத்திலே உதாரணமாக ஒரு மனிதர் ஒரு பாரத்தை தூக்குகிறார் என்றால், 50 கிலோ பாரம் உள்ள ஒரு பொருளை தூக்குகிறார் என்றால், அதே அந்த வாலிப பருவத்திலே தூக்கிய அந்த பாரத்தை இவருக்கு 60-70 வயது தாண்டியதற்கு பின்னால், வயோதிபம் வந்ததற்கு பின்னால் தூக்க முடியாத ஒரு கஷ்டம் உலகத்திலே கூட ஏற்பட்டு விடுகிறது. எனவே நீங்கள் இந்த உலகத்திலே நீங்கள் வாலிபமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எதையும் சாதிக்க முடியும். அந்த வாலிபத்தை நல்ல முறையிலே அமல் செய்யக்கூடிய விடயத்திலே வாலிபத்திலே அமல் அதிகமாக செய்ய முடியும். ஆனால் வயோதிபத்திலே செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். வாலிபத்திலே அதிகாலை நேரத்திலே நேர காலத்தோடு எழும்ப முடியும். வயோதிபத்திலே அந்த நோய் வருகிறது. அநேகமான நோயின் காரணமாக அதிகாலை நேரத்திலே எழும்ப முடியாமல் தவிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. வாலிபம் என்று சொன்னால் இரும்பையும் கரும்பாக்கும் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு மிக உன்னதமான ஒன்றுதான் இந்த வாலிப வயதாக இருக்கிறது. எனவே இந்த வாலிபத்தை நீங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். பேரன்பின் இஸ்லாமிய நெஞ்சங்களே, பெரியார்களே, அது மாத்திரமா? கியாமத்து நாளையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை கியாமத்து நாளையிலே அல்லாஹு தஆலா எந்த ஒரு நிழலும் இல்லாத அந்த மஹ்ஷர் மைதானத்திலே
7 நபர்களுக்கு அல்லாஹ் அர்ஷுடைய நிழலை வழங்குகிறான். யுலில்லுஹுமுல்லாஹு ஃபீ லில்லின் யௌம லா லில்லுன் இல்லா லில்லுஹு. கியாம நாள் இருக்கிறது, நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். என்ற ஒரு நாள் நாங்கள் மரணித்து அந்த மஹ்ஷர் மைதானத்தை சந்திக்க இருக்கின்றோம். ஒவ்வொருவர்களும் அனுபவித்தே ஆக வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பயங்கரமான அந்த மஹ்ஷர் மைதானத்திலே எங்களுடைய தலைக்கு மேலால் ஒரு ஷான், ஒரு முலம் உயரத்துக்கு மேலால் அந்த சூரியனை கொண்டு வந்து வைக்கப்படக்கூடிய நேரம், பயங்கரமான நேரம். ஒவ்வொருவர்களும் பயங்கரத்தோடு யா நப்சி யா நப்சி என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலா 7 நபர்களுக்கு அர்ஷுடைய நிழலை கொடுக்குகிறான். 7 பேர். அந்த 7 பேரையும் இந்த இடத்திலே கூறினால் அதை பற்றி தான் நாங்கள் தலையங்கம் மாறி போய்விடும். அதிலே ஒன்றை சொன்னார்கள், ஷாபுன் வஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா. ஒன்றை சொல்லி காட்டுகிறேன், வஷாபுன் நஷாஃபி இபாதத்தில்லா. அல்லாஹ்வுடைய நினைப்பிலே தன்னுடைய வாலிபத்தை செலவழித்த ஒரு வாலிபருக்கு அல்லாஹு தஆலா அர்ஷுடைய நிழலை வழங்குகிறான். எந்த அளவு பெரும் பாக்கியம் என்பதை பாருங்கள். தனது வாலிப வயதை நல்ல முறையிலே அல்லாஹுக்காக வேண்டி, ரசூலுக்காக வேண்டி நல்ல முறையில் அவருடைய வாலிபத்தை செலவழிக்கிறார். தொழுகை விடயங்களிலே, அமல் செய்யக்கூடிய விடயங்களிலே, இஸ்லாம் சம்பந்தமாக எதெல்லாம் சொல்லித் தரப்படுகிறதோ, இஸ்லாத்துக்காக வேண்டி எப்படியெல்லாம் பாடுபட வேண்டுமோ அந்த முறையிலே யார் யாரெல்லாம் அந்த வாலிபத்தை நல்ல முறையிலே அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான முறையிலே பயன்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எங்கே கொடுக்கிறான்? நாளை கியாம நாளையிலே நிழல் இல்லாத அந்த மஹ்ஷர் மைதானத்திலே அர்ஷுடைய நிழலை கொடுக்கிறான். என்றால் யாருக்கு அந்த பாக்கியம் இருக்கிறது? வயோதிபர்களுக்கு இருக்கிறதா? வாலிபர்களுக்கு இருக்கிறதா? வாலிபத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தியவர்களுக்கு இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நான் சொன்னார்கள், 5 விடயத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், கடைபிடித்துக் கொள்ளுங்கள். வஷாபுன், அதாவது வயோதிபம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாலிபத்தை நல்ல முறையிலே பயன்படுத்துங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். எனவே எங்களுடைய வாலிபத்தையும் நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று எமது வாலிபர்களை எடுத்து பாருங்கள். இஸ்லாத்துக்காக வேண்டி நல்ல முறையிலே பயன்படுத்துகிறார்களா அல்லது கெட்ட விடயங்களில் ஈடுபடுவதிலே அவர்களுடைய வாலிபத்தை பயன்படுத்துகிறார்களா என்று நாம் சிந்தித்தோம் என்றால் அநேகமான வாலிபர்கள் நல்லவர்களும் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. அல்லாஹ் ரசூலை பயந்து நல்ல முறையிலே பேணுதலோடு தக்வாவோடு இறையச்சத்தோடு வாழக்கூடிய நல்ல உன்னதமான தூய்மையான இறை எண்ணத்தோடு இருக்கக்கூடிய நல்ல இஹ்லாஸோடு வாழக்கூடிய வாலிபர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அநேகமான வாலிபர்களை எடுத்து பாருங்கள். அநேகமான வாலிபர்கள் இன்று அதாவது விபச்சார கிண்ணங்களை கையிலே ஏந்தி முதலில் நிற்கக்கூடியவர்கள் வாலிபர்களாக இருக்கின்றார்கள். விபச்சார விடுதிகளிலே முதலிலே நிற்கக்கூடியவர்கள் வாலிபர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எங்க ஏதாவது ஒரு இடத்திலே பிரச்சனைகள், கலவரங்கள் என்று வருகின்ற நேரத்திலே அந்த இடத்திலே முன்னிலையிலே வகிக்கக்கூடியவர்கள் வாலிபர்களாக இருக்கிறார்கள். இப்படி பாவச் செயல்களுக்கு முன்னிலையிலே வகிக்கக்கூடியவர்கள் வாலிபர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நல்லவர்களும் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் எங்களுக்கு முன்னால் வந்த பெரியார்கள், இமாம்கள், சஹாபாக்கள், நல்லடியார்கள் எந்த அளவுக்கு அவர்களுடைய வாலிபத்தை செலவழித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கக்கூடிய நேரத்திலே, அவர்களுடைய ஒவ்வொரு வரலாறுகளை படித்து பார்க்கக்கூடிய நேரத்திலே, அன்பார்ந்த சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்காக அவர் பெரும் தியாகங்கள் செய்தவர்கள். அவர்களும் அவர்களுடைய வாலிப வயதை இஸ்லாத்துக்காக வேண்டி பெரும் தியாகங்கள் சேவைகள் செய்திருக்கிறார்கள். இப்படி சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு மட்டுமல்ல, தாரிக் இப்னு ஜியாத், முஹம்மது இப்னு காசிம் போன்றவர்கள் இஸ்லாத்துக்காக வேண்டி பெரும் தியாகங்கள் செய்திருக்கிறார்கள். இஸ்லாமை வளர்த்தெடுக்க வேண்டும், இஸ்லாத்தை கட்டி காக்க வேண்டும் என்பதற்காக பெரும் தியாகங்கள் செய்து வாழ்ந்தவர்கள் தான் இங்கு பேர் கொடுக்கப்பட்ட அந்த பெரியார்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எத்தனை வயதிலே அவர்களுடைய அந்த போராட்டங்கள் இடம்பெற்றிருக்கிறது என்று சொன்னால் சுமாராக 19 வயதை அடையாத நிலையிலே தான் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே தியாகங்களை இஸ்லாத்துக்காக வேண்டி பெரும் பாடுகள் பட்டிருக்கிறார்கள். இஸ்லாத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்பதற்காக, இஸ்லாமிய வளர்ச்சியை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக அயராது உழைத்தவர்களாக அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள். ஆனால் அதே நிலையிலே எங்களுடைய நிலை இருக்கிறதா என்பதை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய நிலை வெறும் பூச்சியமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது.
ஏதாவது மார்க்க உபன்யாசங்கள் செல்லக்கூடிய இடத்திலே ஏதாவது வயது வந்தவர்கள் இருப்பார்கள், வாலிபர்கள் இருந்தால் அங்கே வாலிபர்கள் யாரும் இல்லாமல் இருப்பார்கள். ஆனால் பள்ளி வாசல்களுக்கு அநேகமான வாலிபர்கள் இங்கே வருகை தராத நிலையில்தான் பெரும் கவலைக்குரியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாளை கியாம நாளையிலே அரசுடைய நிழல் பெறக்கூடிய கூட்டத்திலே வாலிபர்களுக்கு அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை வைத்திருக்கிறான். எனவே நாங்கள் எங்களுக்கு வரக்கூடிய எங்களுடைய வாலிப வயதை, எங்களுடைய வாலிபத்தை நல்ல முறையிலே அல்லாஹ் ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே நாங்கள் அந்த வாலிபத்தை பயன்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக எங்களுக்கும் அல்லாஹ் அரசுடைய நிலை வழங்குவான் என்பதை நாங்கள் ஒவ்வொருவர்களும் விளங்கிக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக கூறினார்கள், வஸஹ்ஹதக கப்ல ஸகமிக, நோய் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நோய்கள் வந்து அந்த நோய்களிலே மனிதனுக்கு எதையும் செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. நோய் இல்லாத ஒரு நேரம் இருக்கும், அந்த நோய் இல்லாத நேரத்தை நல்ல முறையிலே நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரசூலுக்கும் பொருத்தமான விடயத்திலே உங்க நோய் இல்லாத அந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். மூன்றாவதாக சொன்னார்கள், வகினாக கப்ல ஃபக்ரிக, ஏழைகளாக மாறுவதற்கு முன்னால் உங்களுடைய செல்வம் இருக்கிறதே, பணம், இந்த செல்வத்தை நல்ல முறையிலே அல்லாஹ் ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே அந்த செல்வத்தை பயன்படுத்துங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, செல்வம் நல்ல முறையில் செல்வத்தை பயன்படுத்துகிறார்கள். ஏன்? நீங்கள் ஏழையாக மாறிவிட்டால் அந்த செல்வத்தை உங்களுக்கு நல்ல முறையில் செலவழிக்க முடியாமல் போய்விடுகிறது. ஏன்? இன்று ஏழையாக இருக்கக்கூடியவர்கள் நாளை செல்வந்தர்களாக மாறுவதற்கும், இன்று செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் நாளை ஏழைகளாக மாறுவதற்கும் மிகவும் நீண்ட ஒரு இடைவெளி அவசியமில்லை. அல்லாஹ்வுக்கு நீண்ட இடைவெளி தேவைப்படுவதில்லை. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சில வருடங்களுக்கு முன்னால் சுனாமி அனர்த்தம் ஏற்பட்டது. அந்த சுனாமி அனர்த்தத்துடைய தினத்திலே கடல் கொந்தளித்து ஸ்ரீலங்கா நாட்டிலே கூட சுமாராக அநேகமான மக்கள் அதிலே பாதிக்கப்பட்டார்கள். உயிர்கள் இழக்கப்பட்டது, பொருள்கள் இழக்கப்பட்டன. இப்படி அநேகமான சொத்து சுகங்களை இழந்த நிலையிலே மாற்றப்பட்டார்கள். அன்றைய தினத்திலே பெரும் பெரும் செல்வந்தர்களாக இருந்தவர்கள் எல்லாம் பெரும் ஆடைகள் அணிந்து வாகனங்களில் சென்ற அத்துணை செல்வந்தர்களும் அந்த ஒரு நிமிடத்திலே அல்லாஹு தஆலா ஏழைகளாக மாற்றினான். குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாத நிலையிலே, உண்பதற்கு உணவு கூட இல்லாத நிலையிலே, உடுப்பதற்கு ஆடை கூட இல்லாத நிலையிலே அல்லாஹு தஆலா அவர்களை மாற்றினான் என்றால் செல்வந்தர்களை ஏழைகளாக மாற்றுவதற்கு மிக ஒரு நீண்ட இடைவெளி தேவைப்படுகிறதா? உங்களுக்கு தெரியும் சகோதரர்களே, சில தினங்களுக்கு முன்னால் அல்கம பேர்வல பகுதியிலே ஒரு பெரும் கலவரம் ஏற்பட்டது. அந்த கலவரத்திலே கூட பல உயிர்கள் தியாகம் செய்யப்பட்டன, பொருள்கள் சொத்துக்கள் எல்லாம் அளிக்கப்பட்டன. அன்றைய தினத்திலே குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத நிலையிலே, உண்பதற்கு உணவு இல்லாத நிலையிலே எமது கொழும்பு பிரதேசத்தில் இருந்து கூட அங்கே பல உணவுகள், நீர்பானங்கள் எல்லாம் கொண்டு செல்லப்பட்டன. என்றால் செல்லி வருவதல்ல. அதாவது அல்லாஹ்விடத்தில் நாங்கள் பாதுகாப்பு தேட வேண்டும். ஏழைகளை செல்வந்தர்களாக மாற்றுவதற்கும் செல்வந்தர்களை ஏழைகளாக மாற்றுவதற்கும் நீண்ட இடைவெளி தேவையில்லை என்பதற்காக நான் இது ஒவ்வொன்றையும் சொல்லி காட்டுகின்றேன். அன்பார்ந்தவர்களே, இதே ஒரு நிலை எங்களுக்கு ஏற்பட்டால் நாங்கள் பெரும் சொத்துக்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பெரும் வாகனங்களை ஓட்டியவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் எங்களுக்கும் இதே நிலை ஏற்பட்டு விட்டால் எங்களுடைய நிலை என்ன என்பதைத்தான் நாம் ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஏழைகளாக மாறுவதற்கு முன்னால் உங்களுடைய செல்வத்தை, உங்களுடைய பணத்தை நல்ல முறையிலே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் பொருத்தமான முறையிலே அதனை நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். இப்படி நீங்கள் நல்ல முறையில் செலவழித்தீர்கள் என்றால், நல்ல முறையில் அந்த சொத்துக்களை நீங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான முறையிலே பயன்படுத்தினீர்கள் என்றால் அல்லாஹ்விடத்திலே நீங்கள் உன்னத நிலையை அடைந்து கொள்வீர்கள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். நான்காவதாக கூறினார்கள், வஃபராகக கப்ல ஷுகுலிக, வேலைகள் வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வு நேரம் என்று ஒன்றிருக்கும்.
அந்த ஓய்வு நேரத்தை நல்ல முறையிலே பயன்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். எனவே உங்களுக்கு வேலைகள் என்று வந்துவிட்டால் உங்களுடைய ஓய்வு நேரங்கள் உங்களுடைய வேலை செய்யக்கூடிய ஒரு நேரம் என்று கொண்டிருக்கும், ஓய்வு என்று செல்ல வரக்கூடிய ஒரு நேரம் இருக்கும். எனவே உங்களுக்கு வேலைகள் வருவதற்கு முன்னால் ஓய்வான அந்த நேரத்திலே நல்ல முறையிலே அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான முறையிலே பொருத்தமான முறையிலே அந்த ஓய்வு நேரங்களை பயன்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். இன்று ஓய்வு நேரங்களை நாங்கள் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான முறையிலே தான் பயன்படுத்துகிறோமா என்பதை ஒரு கேள்விக்குறியாக வைத்து பாருங்கள். ஓய்வு நேரம் கிடைத்துவிட்டால் தொலைக்காட்சி பார்ப்பதிலே, வீண் விளையாட்டுகள் செய்வதிலே, இப்படியான எங்களுடைய அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமற்ற விடயங்களை செய்வதற்கு எங்களுடைய ஓய்வு நேரங்களை நாங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள்? உங்களுடைய வேலைகள் வருவதற்கு முன்னால் ஓய்வு நேரங்களை நல்ல முறையிலே அல்லாஹ் ரசூலும் விரும்பிய விதத்திலே பயன்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். எனவே இந்த ஓய்வு நேரம் என்பது சிறியவர்களுக்கும் இருக்கிறது, வாலிபர்களுக்கும் இருக்கிறது, வயோதிபர்களுக்கும் இருக்கிறது. இந்த ஓய்வு நேரத்தை அல்லாஹ் ரசூலுக்கு விருப்பமான முறையில் நாங்கள் பயன்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். ஐந்தாவதாக கூறினார்கள், மௌத்து வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது, நீங்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையை நீங்கள் நல்ல முறையிலே அல்லாஹ் ரசூலுக்கும் விரும்பிய விதத்திலே பயன்படுத்துங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். பேரன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, மௌத்து வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கையை நல்ல முறையிலே பயன்படுத்துங்கள் என்று சொன்னால், ஏன் மௌத்து எப்போது வரும், எந்த நேரத்திலே வரும், எந்த இடத்திலே வரும் என்று யாருக்காவது சொல்ல முடியுமா? மௌத்து இன்றும் வரலாம், இது பயம் பண்ணக்கூடிய நிலையிலையும் வரலாம், இதுக்கு அடுத்த தினத்தில் ஒரு சில தினங்கள் சில மணித்தியாலங்களுக்கு பின்னாலும் வரலாம், நாளைய தினமும் வரலாம், இன்னும் பல நாட்களுக்கு பின்னாலும் வரலாம். ஒவ்வொருவர்களும் அந்த மௌத்தை அனுபவித்தேதான் ஆக வேண்டும் என்பதையும் குர்ஆனும் ஹதீஸும் சொல்லி காட்டுகிறது. எனவே மௌத்து வருவதற்கு முன்னால் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது, நீங்கள் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை நல்ல முறையிலே நீங்கள் பயன்படுத்துங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா அருள்மறையாம் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், يؤخر الله نفسا اذا جاء اجلها لا يستأخرون ساعه ولا يستقدمون. ஒரு மனிதனுக்கு அவனுடைய அஜல், அவன் மௌத்தா மரணிக்கக்கூடிய அஜலுடைய நேரம் வந்து விட்டால் ஒரு நிமிடமேனும் ஒரு செக்கலேனும் அல்லாஹ் அவனை பிற்படுத்தவோ முற்படுத்தவோ மாட்டான். குறிப்பிட்ட அதே நிமிடத்திலே அதே நேரத்திலே அந்த மௌத்து என்று சொல்லக்கூடிய மரணத்தை நீங்கள் அனுபவித்தே தீருவீர்கள் என்பதை அல்லாஹ் திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். எனவே மௌத்து வந்துவிட்டால் எங்களுக்கு எந்த பாக்கியமும் இல்லாத ஒரு நிலை மாற்றி வருகின்றது அன்பார்ந்தவர்களே. எனவே மௌத்து வருவதற்கு முன்னால் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்படி இந்த ஐந்தையும் ஒரு மனிதன் கடைபிடித்து வருவார்களே ஆனால் நிச்சயமாக அவர்கள் பெரும் ஒரு சீதேவிகள் மகான்களாகத்தான் மாறுவார்கள். ஏன்? இவர்கள் வாழ்க்கையிலே உன்னதமான வேலைகள் செய்திருக்கிறார்கள். இப்படி அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, நாங்கள் இப்படி வாழக்கூடிய நேரத்திலே, எனவே நல்ல முறையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து உலகத்திலே வாழக்கூடிய நேரத்திலே நல்ல முறையில் எங்களுடைய வாழ்க்கையை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக நாங்கள் இருக்க வேண்டும். அல் கையிசு மன் தான நஃப்ஸஹு வ ஆமில லிமா பஅதல் மௌத். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உண்மையான புத்திசாலிகள் யார் தெரியுமா? மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக தன்னை யார் தயார் செய்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் பெரும் புத்திசாலிகள், அறிவாளிகள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்று நாம் யாரை அறிவாளி என்று சொல்கிறோம்? நாம் யாரை அறிவாளி என்று உலகத்திலே சொல்கிறோம்? எங்களுக்காக, எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய உறவினர்களுக்காக, மனைவி மக்களுக்காக சொத்து சுகங்களை சேகரித்து வைத்தவர்களை பார்த்து இந்த மனிதர் மிகவும் அறிவாளியான புத்திசாலித்தனமான ஒரு வேலை செய்திருக்கிறார் என்று நாம் சொல்கிறோம். ஏன்? அவருடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேகரித்து வைத்திருக்கிறார். அவருடைய மனைவிக்கு, குடும்பத்துக்கு உள்ளவர்கள் அனைவர்களுக்கும் சொத்துக்களை சேகரித்து வைத்து விட்டு இவர் மரணித்திருக்கிறார். இவர் நல்ல வேலை செய்திருக்கிறார் என்று உலகளாவிய ரீதியிலே நாங்கள் சொல்லுகிறோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதர் தான் சிறந்தவர், அறிவாளி என்று சொன்னார்களா? யாரை அறிவாளி என்று சொன்னார்கள்? மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக யார் தன்னை தயார் செய்து கொள்கிறார்களோ, மௌத்துக்கு பின்னால் எத்தனையோ வாழ்க்கை இருக்கிறது, கபருடைய வாழ்க்கை இருக்கிறது, மஹ்ஷர் மைதானத்துடைய வாழ்க்கை இருக்கிறது. இப்படி மௌத்துக்கு பின்னால் நிரந்தரமான ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்க போகிறது. மௌத்துக்கு பின்னால் இருந்துதான் ஆரம்பிக்கிறது. இது ஒரு
விளையாட்டு தளம் என்று சொல்லி வீணான ஒரு விளையாட்டு, எங்களை ஒரு ட்ரெயினிங் பண்ணுவதற்காக வேண்டி படைக்கப்பட்ட ஒரு உலக வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எனவே மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக யார் தன்னை தயார் செய்து கொள்கிறார்களோ, யார் தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தான் புத்திசாலிகள், அறிவாளிகள் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாங்கள் ஒவ்வொருவர்களும் மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்காக நாம் எங்களை தயார் செய்யக்கூடிய ஒரு நிலையிலே நாங்கள் இருக்க வேண்டும். எனவே உலகத்திலே வாழக்கூடிய அந்த காலகட்டத்திலே நிச்சயமாக நாங்கள் மரணிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. நாங்கள் மரணித்ததற்கு பின்னால் ஒவ்வொருவர்களையும் அந்த மரணத்துக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. குளிப்பாட்ட வேண்டும், கஃன் செய்ய வேண்டும், தொழுவிக்க வேண்டும், அடக்கம் செய்ய வேண்டும். இது நானும் ஒவ்வொரு மனிதனுக்கும் செய்ய வேண்டிய கடமைகளாக இருந்து கொண்டிருக்கின்றன. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே மௌத்தாகி அடக்கம் செய்ததுக்கு பின்னால அதனோட எல்லாம் முடிவுபட்டு விடுகிறது என்று நாம் அநேகமானவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். கபருடைய வாழ்க்கைக்கு பின்னாலும் எத்தனையோ வாழ்க்கை இருக்கிறது. அந்த கபரையும் நலவு கருதி கொடுக்கப்படுகிறது. அந்த கபரையும் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கபருக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு பின்னாலும் இந்த உலகத்தோடு தொடர்பு இருக்கிறது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் தெரியும், ஏதாவது நாங்கள் மையவாடிக்கு சென்றால் சலாம் சொல்வது சுன்னத் என்று சொல்லப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி மூமினீன், மூமின்களே உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும். வைன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிக்கும், நீங்கள் முந்தி சென்று விட்டீர்கள், நிச்சயமாக நாங்களும் உங்களோடு வந்து சேருவோம் என்பதை மையவாடிகளுக்கு சென்றால் சொல்வது சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும்படி சொல்லி தந்திருக்கிறார்கள். யார் மரணித்தாலும் சரி, மரணித்து கபரிலே வைத்து அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால அங்க ஜனாதா அந்த மையத்துக்கு அந்த மையவாடிகளுக்கு சென்று விட்டால் இந்த சலாத்தை சொல்வது சுன்னத்தாக இருக்கிறது. அப்படியானால் கபரிலே யாரும் இல்லை என்றிருந்தால் ஏன் இந்த சலாத்தை சொல்ல வேண்டும்? கபரிலே உத்தரம் இல்லை, மண்ணோடு மண்ணாகிவிட்டால் அவருக்கும் இந்த உலகத்துக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை என்றிருந்தால் ஏன் இந்த சலாத்தை கூற வேண்டும்? அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்றுதானே சொல்லப்படுகிறது. ஒரு முன்னிலையிலே இருக்கக்கூடிய ஒருவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும் என்று உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பவருக்கு கூறக்கூடிய சலாத்தை போன்றே கபரிலே இருக்கக்கூடியவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் உங்களுக்கு சாந்தி உண்டாகட்டும், யா தார கௌமி மூமினீன், மூமினான அடியார்களே உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும் என்று சொல்லுகிறோமே. அங்கே கபரிலே அங்கே கபராளிகள் யாருமே இல்லை என்றிருந்தால் ஏன் சலாத்தை சொல்ல வேண்டும்? அங்கே இருக்கிறார்கள், ஆனால் எங்களுக்கு விளங்குவதில்லை. அங்கே இருக்கிறார்கள், அவர்கள் சலாத்துக்கு பதில் தருகிறார்கள், ஆனால் எங்களுக்கு அது தென்படுவதில்லை, எங்களுடைய சிந்தனைகளுக்கு விளங்குவதில்லை. எப்படி என்று சொன்னால் சகோதரர்களே, உலகத்திலே பிழைக்கப்பட்ட உலகத்திலே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வை சுஜூது செய்து கொண்டிருக்கிறது, அல்லாஹ்வை zikr செய்து இருக்கிறது என்பதை குர்ஆன் ஹதீஸ் எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. மரம் தஸ்பீஹ் செய்கிறது. மரம் தஸ்பீஹ் செய்வது எங்களுக்கு விளங்குகிறதா? மரம் தஸ்பீஹ் செய்கிறது. இந்த மரம் தஸ்பீஹ் செய்வதை யாராவது ஒரு மனிதர் மரம் தஸ்பீஹ் செய்கிறது என்று சொல்லிவிட்டால் இவருக்கு ஏதாவது பிடித்து விட்டதோ தெரியாது, மரம் தஸ்பீஹ் செய்கிறதாம். மரம் பேசுவதை நீங்க கண்டிருக்கிறீர்களா? இல்லையே. இப்படி அன்பார்ந்தவர்களே எங்களுக்கு விளங்குவதில்லை, ஆனால் அந்த மரம் தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது. உலகத்திலே அல்லாஹ் தஆலா பல கோடிக்கணக்கான உயிரினங்களை படைத்திருக்கிறான். அந்த ஒவ்வொரு உயிரினங்களும் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறது, தஸ்பீஹ் அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருக்கிறது. எறும்பு கூட அல்லாஹ்விடத்திலே பேசி இருக்கிறதாக குர்ஆனிலே நாங்கள் வரலாறுகளிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறுகளை நாங்கள் பார்க்கிறோம். அங்கே நீண்ட நேரங்கள் தேவைப்படுகிறது சகோதரர்களே. குறுகிய நேரத்திலே முடிக்க வேண்டும் என்பதற்காக நான் குறிப்பிட்டு காட்டுகின்றேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்திலே அங்கு ஒரு எறும்பு கூட்டத்தை கலந்து செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு விடுகிறது. நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஒரு எறும்பிலே தலைமைத்துவம் உள்ள ஒரு எறும்பு கூறுகிறது, இன்ன சுலைமான் வஜ்னூதுஹு லயஹ்திமன்னக்கும் என்று சொல்கிறார்கள். சுலைமானும் அவருடைய கூட்டத்தினர்களும் எங்களை அப்படியே சவட்டி நாசமாக்கி எங்களை கொண்டு விட்டு போய்விடுவார்கள் என்று ஒரு எறும்பு சொல்லுவதை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கேட்கிறது. எறும்பு பேசுகிறது. எறும்பு பேசுகிறது என்று சொன்னால் நம்புவீர்களா? எனவே அன்பார்ந்தவர்களே, இப்பொழுது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த எறும்பு சொன்ன அந்த வார்த்தை கேட்டதற்கு பின்னால், அந்த எறும்பு கூட்டம் சென்றதற்கு பின்னால் தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய அந்த எறும்பை தாண்டி சென்றார் என்றதாக
குர்ஆன் வரலாறுகள், குர்ஆன் ஹதீஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் பேசுகிறது. அது பேசுகிறது எங்களுக்கு விளங்குவதில்லை. அதே போன்று மரணித்தவர்களும் பேசுகிறார்கள். மரணித்தவர்களுக்கும் அனைத்தும் இருக்கிறது. ஆனால் அந்த மரணித்தவர்கள் பேசுகிறது எங்களுக்கு தென்படுவதில்லை, எங்களுக்கு கேட்பதில்லை. எங்களுடைய காதுகளுக்கு திரையிடப்பட்டிருக்கிறது. எறும்பு பேசுவதை கேட்கக்கூடிய சக்தி எங்களுக்கு இல்லாததை போன்று மரணித்தவர்கள் பேசக்கூடிய சக்தியை கேட்பதற்கு எங்களுக்கு காதுகளுக்கு அல்லாஹ் திரை வைத்து விட்டிருக்கிறான். ஒரு ஹதீஸ் வருகிறது, அதாவது ஒரு மனிதனை, ஒரு ஜனாதாவை சுமந்து செல்லக்கூடிய நேரத்திலே அந்த ஜனாதா, அந்த மையத்து நல்ல மையத்தாக இருந்தால் கத்திமூனி கத்திமூனி, என்னை அவசரமாக கொண்டு செல்லுங்கள் என்று அந்த ஜனாசா சொல்லுகின்றது என்பதை ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. இப்படி அந்த மையத்து சொல்லக்கூடிய, அந்த கொண்டு செல்லக்கூடிய அந்த மையத்து கெட்ட ஒரு மையத்தாக இருந்தால், பாவம் செய்து உலகத்திலே வாழ்ந்து மிக மோசமான முறையிலே அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாற்றமான முறையிலே வாழ்ந்த ஒரு பாவியான ஒரு ஜனாசாவாக இருந்தால் அந்த மையத்தும் பேசுகிறது, நல்ல மையத்தும் பேசுகிறது, கெட்ட மையத்தும் பேசுகிறது. இப்படி பாவியான ஒரு மையத்தாக இருந்தால், யா வைலா, எனக்கு ஏற்பட்ட கை செய்தவே, என்னை எங்கே கொண்டு செல்கிறீர்கள் என்று அந்த மையத்து ஜனாசா கத்துகிறது, கதறுகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். ஜனாதா பேசுகிறது. நாங்கள் எத்தனை ஜனாதாக்களை சுமந்து சென்றிருக்கிறோம். எந்த ஜனாதாவது ஒன்றிற்கில் நல்ல ஜனாதாவை சுமந்து செல்வோம், ஒன்றிற்கில் கெட்ட ஜனாதாவை சுமந்து சென்றிருப்போம். உலகத்திலே வாழ்ந்தவர்கள் அனைவர்களும் நல்லவர்களும் அல்ல, கெட்டவர்களும் அல்ல. நல்லவர்களும் இருக்கிறார்கள், கெட்டவர்களும் இருக்கிறார்கள். நல்லவர்களும் கதறுகிறார்கள், சொல்லுகிறார்கள், பேசுகிறார்கள், கெட்டவர்களும் பேசுகிறார்கள். எத்தனை ஜனாதாக்களை நாங்கள் சுமந்து சென்றிருக்கிறோம். ஏதாவது ஒரு ஜனாதா பேசியதை, கதறுகிறதை எங்களுடைய காதினால் நாங்கள் கேட்டிருக்கிறோமா? ஆனால் ஹதீஸ் சொல்லுகிறது, குர்ஆன் சொல்லுகிறது, ஹதீஸ் சொல்லுகிறது, அப்படி சத்தமிடுகிறது என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் என் மையத்துக்கு பேசக்கூடிய சக்தி இல்லையா? ஜனாதாவை சுமந்து செல்லக்கூடிய நேரத்திலே மையத்தை பேசுகிறது. இப்படி ஜனாதாவை கொண்டு வந்து மையத்து கபரிலே வைத்ததற்கு பின்னால் அந்த கபரிலே கொடுக்கப்படக்கூடிய வேதனைகளை எல்லாம் மனிதன், அதாவது அந்த மனிதன் சத்தமிடுவானாம். அந்த கபரிலே கொடுக்கப்படக்கூடிய வேதனைகள் மனிதனுக்கு அது எடுத்து காண்பிக்கப்பட்டால் அவன் அப்படியே மயங்கி விழுந்து விடுவான், மயக்கம் பிடிச்சு விழுவிடான். அந்த கபரிலே கொடுக்கப்படக்கூடிய வேதனைகளுக்கு, செய்யக்கூடிய அதாபுகளுக்கு, தண்டனைகளுக்கு மனிதனுக்கு கேட்டுப்பட்டு விட்டா மனிதன் என்ன செய்வான்? அப்படியே மயங்கி மயக்கத்தில் விழுந்து விடுவான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நிச்சயமாக அந்த மையத்துக்கு பேசக்கூடிய சக்தி இருக்கிறது. மையத்துக்கு சலாம் சொன்னால் பதில் சொல்வார்கள் என்பதை ஹதீஸ்கள் மூலம் எங்களுக்கு அறிய முடிகிறது. அநேகமான ஹதீஸ்கள் இருக்கின்றன. எனவே நாங்கள் நேரம் போதாது என்ற காரணமாக ஓரிரு விடயத்தை மாத்திரம் தான் குறிப்பிட்டு காட்டியிருக்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, எனவே மரணித்தவர்களுக்காக வேண்டி நாங்கள் நல்ல அமட்கள் செய்வதிலே எங்களுடைய சகோதரர்கள் மரணித்திருப்பார்கள், எங்களுடைய பெற்றார்கள் மரணித்திருப்பார்கள், எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய பிள்ளைகள் மரணித்திருப்பார்கள். எனவே அவர்களுக்காக வேண்டி நாங்கள் ஒவ்வொரு நல்ல அமட்களையும் நாங்கள் செய்வோம் என்றால் நிச்சயமாக அத்துணை அமட்களும் அந்த மையத்துக்கு போய் சேரும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா மாத்தல் இன்சான், ஒரு மனிதன் மரணித்து விட்டால் மூன்று விடயங்களை தவிர மற்ற அனைத்தும் துண்டிக்கப்பட்டு விடும் சொன்னார்கள். சதக்கத்தின் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். அநேகமாக கேட்கக்கூடிய ஹதீஸ்களாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களை சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்கிறேன். சதக்கத்தின் ஜாரியா, நிரந்தரமான தர்மம். பிரயோசனமான அறிவு. சாலிகான ஒரு பிள்ளை தனது பெற்றார்களுக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவா. இந்த மூன்றும் மௌத்தானாலும் மையத்துக்கு பெய்து சேரும் என்பதை இந்த ஹதீஸ் எங்களுக்கு எடுத்து காட்டிக் கொண்டிருக்கிறது. இதனுடைய விளக்கங்களை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் அன்பார்ந்தவர்களே. எனவே எங்களுடைய பிள்ளைகளும், எங்களுடைய சகோதரர்களும், எங்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த எங்களுடைய தாய் தந்தையர்கள் மரணித்திருந்தால், உறவினர்கள் மரணித்திருந்தால், நாங்களும் அவர்களுக்காக துவா செய்தோம் என்றால் நாங்கள் நிச்சயமாக அந்த துவா சாலிகான ஒரு பிள்ளையாக இருந்தால் தானே அவர்களுக்கு துவா கேட்பார்கள், வெட்டார்களுக்கு துவா கேட்பார்கள். சாலிகா நல்ல பிள்ளைகள். ஹதீஸை பாருங்கள், சாலிகான ஒரு நல்ல பிள்ளை தனது பெற்றார்களுக்காக வேண்டி கேட்கக்கூடிய துவா என்று சொன்னார்கள். நல்ல பிள்ளையாக இருந்தால் தானே பெற்றார்களுக்காக துவா கேட்பார்கள்.
நல்ல பிள்ளை இல்லையா எப்படி துவா கேட்பார்கள்? எனவே நாங்கள் எங்களுடைய பெற்றார்களுக்கும் எங்களுடைய உறவினர்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் நாங்கள் துவா கேட்கக்கூடிய நல்மக்களாக மாறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் மனிதருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக, எம்மை பெற்று வாழ்ந்த தாய்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. யா அல்லாஹ் இதோ சிறப்பான இந்த சங்கையான ரமலான் மாதத்தின் இறுதி பகுதியிலே நாங்கள் இருக்கிறோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ் நாங்கள் நோட்ட நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக, நாங்கள் கொடுத்த சதக்காக்களை ஏற்றுக்கொள்வாயாக, நாங்கள் செய்த எல்லா நன்மையான காரியங்களையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக, நாங்கள் ஓதிய ஓதல்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்திலே எந்தெந்த நன்மையான காரியங்கள் எல்லாம் நாங்கள் செய்திருக்கிறோமோ எல்லா நல்ல இபாதத்துக்களையும் நல்ல காரியங்கள் அனைத்தையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் ரஹ்மத்துடைய பகுதியை நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம். யா அல்லாஹ் உன்னுடைய ரஹ்மத்துக்கு உட்பட்டவர்களாக நீ எங்களை பொருந்திக் கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த உலகத்திலே நல்லவர்கள் கெட்டவர்கள் அனைவர்களுக்கும் ஒன்று போல் கிருபை செய்யக்கூடியவனா ரஹ்மானாக நீ இருக்கிறாய். யா அல்லாஹ் நாளை கியாம நாளையிலே நல்லவர்களுக்கு மாத்திரம் இரக்கம் காட்டக்கூடியவனாக இருக்கிறாய். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட அந்த கியாம நாளையிலே நல்லவர்களுக்கு மாத்திரம் இரக்கம் காட்டக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நீயாக இருக்கிறாய். யா அல்லாஹ் அந்த கியாம நாளையிலே அந்த நல்லவர்களுடைய கூட்டத்திலே எங்களுடைய பெயர்களையும் நீ பதிய வைத்து விடுவாயாக. யா அல்லாஹ் மகஃபிரத்தை பெற்றவர்களுடைய கூட்டத்திலே எங்களை சேர்த்து விடுவாயாக. இத்துக்கும் மினன்னார் என்று சொல்லக்கூடிய நரகரை விடுதலை பெறக்கூடிய கூட்டத்திலே யா அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய மனைவி மக்களையும் நீ சேர்த்து அருள் புரிவாயாக. 1000 மாதங்களை விட சிறந்த இரவாகிய லைலத்துல் கத்ருடைய இறை அடையக்கூடிய பாக்கியத்தை யா அல்லாஹ் நீ எம் அனைவர்களுக்கும் நசீபாக்கி தருவாயாக. யா அல்லாஹ் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கண்ணியப்படுத்துவாயாக. எங்கெங்கெல்லாம் முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த முஸ்லிம்களுக்கு நீ உதவி செய்வாயாக. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய உயிர்களை பாதுகாப்பாயாக, முஸ்லிம்களுடைய மானங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய சொத்து சுகங்களை பாதுகாத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ் இஸ்லாத்துக்கு சதி செய்ய வேண்டும் என்று யார் யாரெல்லாம் சதி திட்டம் தீட்டுகின்றார்களோ அவர்களுடைய சதிகளை எல்லாம் முறியடித்து விடுவாயாக. சங்கையான இந்த சிறப்பான இந்த ரமலான் மாதத்தில் நாங்கள் கேட்கிறோம். யா அல்லாஹ் எங்களுடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக. கண்மை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டினாலும் பத்ர் சஹாபாக்கள் உஹது சஹாபாக்கள் நல்லடியார்களுடைய பொருட்டினாலும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.